சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் வந்துட்டு எல்லா உண்மையும் சொன்ன பிறகு என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்து முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு, என்னம்மா பார்த்துக்கிட்டு நிக்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வசந்திய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கடி போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இங்க சாவித்திரி வந்துட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு தமிழை கூட்டிட்டு போங்க, இனிமேல் தமிழுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அவ என்ன சின்ன பொய்யா சொல்லி இருக்கா, மாசமா இருக்கான்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க செல்லப்பாண்டி வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், இங்க சாவித்திரி வந்துட்டு, என்னது உங்க குடும்ப பிரச்சனையா, இது ஏன் அண்ணன் வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னது உங்க அண்ணன் வீட்டு பிரச்சனையா, உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சம்பந்திக்காரவங்க ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? எந்த ஒரு அம்மாவும் பண்றதுக்கு கூச்சப்படுற வேலைய நீங்க கூச்சமே இல்லாம செஞ்சு வச்சிருக்கீங்க, அப்படிப்பட்ட நீங்கெல்லாம் இங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், இங்க சாவித்திரி வந்துட்டு எதுவும் பேச முடியாம வாய மூடிடுறாங்க. இங்க தமிழ் வந்துட்டு, வாங்கம்மா, யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்திய கூப்பிடவும், இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழ் ரூமுக்கு போயிட்டு பேக்ல துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க வசந்தி வந்துட்டு, ஏண்டி உன்னைய யார் உண்மையை சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் கிட்ட கேட்கவும், இங்க தமிழ் வந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம்தான் என் மனசுல இருந்த பாரம் மொத்தமும் குறைஞ்சி இருக்கு. ஆனா அவர் முகத்தை நான் இப்படி பார்த்ததே இல்ல, எப்படி இருக்காருன்னு பாரு, இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நம்ம சொன்ன போய் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது, அதனால தான் இப்பவே சொல்லிட்டேன், வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரவும், இங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ் கைய பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், வேற என்ன அம்மாச்சி பண்றது, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், எப்படியும் எனக்கு தண்டனை கிடைச்சிதான் ஆகும். ஏற்கனவே ஒரு தடவை நான் தான் மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச தண்டனை என்ன ஆமாச்சி, அந்த கொட்டையில தானே என்ன தங்க வச்சிருந்தீங்க, இப்ப எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கத்தான் போகுது, அதுக்கு நானே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க அப்பத்தா வந்துட்டு, எல்லா உண்மையும் நீ சொல்லிட்ட, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் பையனுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வீட்டுல இருக்கிறவங்களால அஸ்தமானமாக இருந்துச்சு, அந்த இக்கட்டான சிக்கல்ல இருந்து என் மகனை காப்பாத்துனது நீதானடி, எல்லா உண்மையையும் இப்போ சொன்னதும் நீதானே, உன்னைய நாங்க மன்னிச்சு ஏத்துக்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தாவை கட்டி பிடிக்கவும், நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்னு எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு, இந்த வீட்டு வாரிச நீ சுமந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இனிமேலு நீ என்ன மாசமாக மாட்டியா என்ன, இந்த வீட்டு வாரிச நீ என்ன சுமக்காமையா போயிட போற, நீ சொன்னியே பொய் சொல்லிட்டேன்னு, அந்த பொய்ய நீ உண்மையாக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க தமிழ் வந்துட்டு அப்பத்தாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா இங்க ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தா கிட்ட வந்து, என்ன அத்தை நடக்குது இந்த வீட்டுல, என்ன நடக்குது, என் பிள்ளை மட்டும் ஒரு தப்பு பண்ணிட்டானதுமே அவனை இந்த வீட்டுல இருந்தே அடிச்சு துரத்தி விட்டுட்டீங்க, ஆனா இந்த தமிழ் மட்டும் எம்புட்டு பெரிய பொய் சொல்லி இத்தனை மாசமா வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கா, ஆனா இவளை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாருடி, உன் பிள்ளை போஸ்ட் பண்ணின காரியத்தினால என் மகன் ராஜாங்கத்தோட அரசியல் வாழ்க்கை போனது மட்டும் இல்லாம மான மரியாதை எல்லாம் போய் அவமானத்துல எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுப்பான், ஆனா அத்தனையும் கட்டி காப்பாத்தினவ இங்க நிக்கிறாளே இந்த தமிழ் செல்விதான், அவ ஒருத்தினாலதான் இப்ப இங்க என் பிள்ளை உசுரோட நின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு எதுவுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா இங்க ராஜாங்கமும் தமிழ் கிட்ட வந்துட்டு,
பரவாயில்லம்மா, நீ ஏதோ பொய் சொல்லிட்ட, சரி போயிட்டு போகுது. எனக்கு வர வேண்டிய அவ்வளோ பெரிய அவமானத்துல இருந்து என்னைய காப்பாத்தி இருக்க, இனிமேலாவது என்கிட்ட எதையும் மறைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்கலங்கி பேசிட்டு உள்ள போயிடுறாரு. ஆனா இங்க சேதுவை பார்த்தா தமிழ் கிட்ட எதுவுமே பேசாம உள்ள போயிடுறாரு. அதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே கண்கலங்கி போயிடுறாங்க. ஆனா இந்த ஈஸ்வரி சித்ராவை தவிர வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் தமிழை மன்னிச்சு ஏத்துக்கிடுறாங்க. அந்த வகையில தமிழுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான்.